அனைவருக்கும் வணக்கம். நான் சனம் செட்டி பேசுகிறேன். நான் இன்னைக்கு நவீன நங்கையர் ஃபவுண்டேஷனோட உமா மகேஸ்வரி அவங்க கூட இருக்கேன் அண்ட் சிங்க தமிழச்சி மேடமோட இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு பர்னிங் இஷ்யூன்னே கூட சொல்லலாம். திஸ் இஸ் அபவுட் விமன் சேஃப்டி அண்ட் ரேப், செக்ஷுவல் அசால்ட். இது சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா 4 ரேப் கேசஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயோ கோல்கட்டாவில் நடந்த ரேப் பற்றி நம்ம இங்கே எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஎன்ல நேற்று, கிருஷ்ணகிரியில நேற்று 13 ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார் கல்பிரிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல்லே தான். அதே மாதிரி பெங்களூரில் 21 வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பைக்கில் ஒரு லிஃப்ட் கேட்டு போன பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தானே நார்த்தில் தானேல ஸ்கூல்ல அகைன் அந்த ஸ்கூலோட ஜானிட்டர் ஸ்வீப்பர் 2 பெண் குழந்தைகளை பாத்ரூம்ல வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம பெண்களை நீ வெளியில போகாத, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, யாரையும் ஈஸியா நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துறது எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்றோம்? எங்க இதோட ரூட் ப்ராப்ளம் எங்கே இருக்கு? ஆண்களோட மைண்ட் செட்டில் அங்கேதான் மாற்றம் கொண்டு வரணும். அது ஸ்கூல் வயசுலேருந்து அது கொண்டு வந்தாதான் ஒரு மாற்றம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சத்தியமா அது ஹோப்ஸே இல்லாம நம்ம இருக்கோம். நாளைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயாவது ஒரு மாற்றம் வருமானது ஒரு ஹோப் நம்ம வச்சுக்க முடியும். இதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ப்ரொடெஸ்ட் மார்ச், ப்ரொடெஸ்ட் தான், ஒரு போராட்டம் தான். நம்ம இப்போ இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது. இது நம்ம ஸ்டேட் பிரச்சனை கிடையாது, நேஷன் வைடு, நம்ம இந்தியா முழுக்க இதுதான் பிரச்சனை. இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது. இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனை ரொம்ப சிவியரா இன்ஸ்டன்டா நீங்க கொடுத்தாதான் இன்னொரு வாட்டி எவனும் ஒரு பொண்ணை கன்சென்ட் இல்லாம தொடறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பான். இல்லைன்னா அப்படியே தே கேன் கோ ஸ்காட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல பவர், இன்ஃப்ளூயன்ஸ், பணம் இதெல்லாம் வச்சு எத்தனை பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்ட ரேப் கேஸை நிர்பயா கேஸை 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் சென்டென்சிங் கொடுத்திருக்காங்க. நம்ம இது பாண்டிச்சேரியிலே நடந்திருக்கு. சின்ன வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு சொந்த சித்தப்பா, சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எங்கே நம்ம இதுக்கு நியாயம் கேட்டு போறது அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் நம்ம இது ப்ரொடெஸ்ட் மார்ச்ல இது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ ஐ கிவ் இட் டு மேடம் உமா மகேஸ்வரி. இவங்க பேசுவாங்க. வணக்கம், நான் உமா மகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, நவீன நங்கையர் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். ஆக்சுவலாக சனம் எனக்கு கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்த உடனே நான் என்னோட ஆதரவு அவங்களுக்கு கொடுத்து நம்ம இந்த மாதிரி சேர்ந்து பண்ணலானோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்டேட்மெண்ட் நாங்கள் இப்போ அதை தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக கமிஷன் ஆஃபீஸில் நாங்கள் சப்மிட் பண்ண வந்தோம். பட் என்னன்னா ஒரு டைம் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. நாங்கள் கேட்ட இடம் கிடைக்காது, நீங்கள் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு இல்லை, நாங்கள் கேட்ட இடம் தான் வள்ளுவர் கோட்டமில் கேட்டோம், எனக்கு அங்கே தான் வேணும் அப்படின்னும். ஸோ மினிமம் 7 days டியூரேஷனில் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டில் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் பரவாயில்ல நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் த பெஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா அது எப்படி கொண்டு போகிறதுங்கிறத டிசைட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் சிங்கத்தமிழச்சி. மீடியா பீப்பிள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிங்கத்தமிழச்சி. நவீன நங்கையர் ஃபவுண்டேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆஸ் வெல் அஸ் SC/ST ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட். 2 சகோதரிகள் சொன்னது போல இந்த தகவலை சொல்லவே கூனி குறுகுகிறேன். ஒரு பெண்ணாக இருந்து என்னதான் தைரியமா திருவள்ளுவர் சொன்ன போல புதுமை பெண்களாக நாங்க வரணும்னு நினைச்சா கூட முடியல. குழந்தை முதல் முதியோர் வரை இன்றைக்கு ரொம்ப கேவலமான கீழ்த்தனமாக இன்றைக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ரொம்ப இந்த சுதந்திர இந்தியாவில் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த கடந்த சுதந்திர தினத்தை கூட கொண்டாட மனமில்லை. எனக்கு குழந்தைகள் பாருங்க சின்ன பின்னமாக. இப்போ ரீசெண்டா இன்னைக்கு சகோதரி சொன்ன எந்த இடத்துல மாதிரி தானேவில் நடந்திருக்கு. அதை விட கிருஷ்ணகிரியில நேத்து நான் இது சம்பந்தமா நாங்க போஸ்ட் போடுறப்ப கேட்கிற கேள்விகள் என்ன தெரியுங்களா? கல்கத்தாவில் நடந்தவங்களுக்கு நீங்க ஏன் இங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க.
கல்கட்டாவில் நடந்தவங்க வந்து யாரோ ஒரு விண்வெளியில இருந்து குதிச்சவங்களோ இல்ல அமானுஷ்யம் பிடிச்சவங்களோ கிடையாது. ஒரு பெண்ணினம், ஒரு டாக்டர் சகோதரி. அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரங்களா ஒன்னு வாசிக்க வாசிக்க அப்படியே பெண் குழந்தைகளை வெளியே அனுப்புறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனால் நான் சுதந்திர இந்தியாவில் நான் வாழ்றேன், நான் பெருமையா சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இன்னைக்கு வருங்காலத்துல குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது கூட ரொம்ப யோசனை பண்றாங்க. இன்னைக்கு 13 வயது குழந்தைகள் 13 குழந்தைகள் வந்து அந்த மாஸ்டர்ஸ்னாலேயே இந்த வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ண போறோம் நம்ம? இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இல்ல 10 வருஷம். அது மூலியம் அவங்களும் மறந்துடுவாங்க, அந்த குழந்தைங்களும் மறந்துடும். அந்த குழந்தைங்களுக்கு கேஸே அந்த 18 வயசு ஆகிறப்ப வரும். இப்ப இந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஃபாரின் கண்ட்ரில கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வன்புணர்வு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் என்ன ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும் அவருடைய ஆண் உறுப்பு அறுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் அரசு நீதித்துறையை நாங்கள் வலியுறுத்த போறோம். வருகின்ற 24ஆம் தேதி புரொட்டஸ்ட் நவீன நகர் சார்பாக 24ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் புரொட்டஸ்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கோம். அந்த தேதி அலர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தேதி மாத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு தேதியும் மாத்தி கொடுத்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பாக அரசிடம் ஒரு 10 வகையான கோரிக்கைகள் பெண்களை சார்ந்து பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நன்றி. இங்கே வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் ஸ்ப்ரெட் திஸ் அவேர்னஸ். ஸோ நம்ம பெர்மிஷன் கேட்டு இன்னைக்கு வந்திருக்கோம், நம்ம அப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. நாங்க இங்க அங்கன்னு சொல்லிட்டு எங்களை அலக்கழிக்கப்பட்டதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பர்மிஷன் எங்களுக்கு இன்னும் சொல்லல. ஈவினிங் கால் பண்ணி சொல்றோன்னு இருக்காங்க. ஐ ஹோப் கண்டிப்பா அவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். We request the police authorities to support us. ஏன்னா இது வந்து டாக்டர்ஸுக்கு மட்டும் நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது, இல்ல ஸ்கூல்ல மட்டும் நடக்கிற இன்சிடென்ட் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ. கண்டிப்பாக போலீஸோட சப்போர்ட் இல்லாம நம்மளால இந்த ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு ஹியர் ஃப்ரம் தெம் டுடே. ஸோ அதோட இது அப்டேட் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணணும். இது வந்து ஆண் பெண் என்ற இது கிடையாது, ப்ரொஃபஷன்ன்ற பேரியர்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குதுன்னா வேர்ல்டு வைடு இஷ்யூ இது. ஸோ அதான் நோ கண்ட்ரி ஃபார் விமன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி அது. ஸோ எங்கேயும் நமக்கு வந்து சேஃப்டி இல்லை, குடும்பத்துக்குள்ளேயும் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நம்ம நம்ப முடியல அப்படின்ற ஒரு மிக வருத்தமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் எங்கே சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம பேசணும். தயக்கம் இல்லாம முன் வந்து இதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், குரல் கொடுக்கணும். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மென், விமென், சில்ட்ரன், எவ்ரிபடி, த பப்ளிக், எல்லாருக்குமே என்னோட ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் அ சேஞ்ச். ஒரு மாற்றம் தேவை, இப்போ தேவை, உங்களால மட்டும்தான் தேவை, நம்மளால மட்டும்தான் தேவை. நம்ம லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரொடெஸ்ட் ஆன் சாட்டர்டே. எங்கேயும் இருக்கிற குழந்தைக்காக கிடையாது, அது நம்ம வீட்டு குழந்தையா நம்ம எல்லாருமே பாவிச்சோம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா பப்ளிக் எல்லாருக்குமே உங்களுடைய சப்போர்ட் கம்பல்சரி எங்களுக்கு தேவை. சார், இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஆன் த வேல தான் எனக்கு இந்த கால் வந்தது சார். எனக்கு வந்து டீட்டெயில் தெரியாது, அந்த ரிப்போர்ட் நான் பார்க்குறேன். பட் ஐ அப்ரிஷியேட் த எஃபர்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா ஆர்கனைஸ்டா இதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேமா மேடம் அண்ட் டு த கேரளா அசோசியேஷன், டு ஆல் த கேரளா ஆக்ட்ரஸஸ். எல்லாருக்குமே வந்து இது வந்து சொல்றதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்போவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கே, அங்கேயே அப்போவே சொல்லியிருக்கேன், செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போனை வச்சிருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி இந்த அன்எத்திக்கல் விஷயங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னா நான் அங்கேயே ஆஃப் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல போய் நான் லாக் ஆகுற சிச்சுவேஷன்ல நான் என்ன போட்டுக்கல. பட் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்ற எந்த ரூலும் கிடையாது. எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் முன் வந்து பேசுங்க, திஸ் இஸ் த டைம். ஸோ நான் வந்து எல்லாருமே இப்படியா அப்படின்னா கிடையாது. இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டீம்ஸ் தங்கமான டீம்ஸ். நான் வந்து சாரி எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வரைக்கும் நான் நடிச்ச எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே 100% ஜென்யூன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து இது வந்து ஜெனரலைஸ்டா எல்லாருமே இப்படி சொன்னா அவங்களுக்கு அது வந்து இட் இஸ் அன்ஃபேர். அண்ட் இதுக்கு மேலேயும் நான் படங்கள் நடிக்கிறேன்னா கண்டிப்பா நடிப்பேன். எனக்கு திறமை இருக்கு. என் திறமைக்கு மதிப்பு கொடுத்து என்ன காஸ்டிங் பண்றவங்களுக்கு 100% ஐ வில் பி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தேர் மூவி. அண்ட் சாரி ஜஸ்ட் அண்ட் இதுக்கு மேலேயும் நான் ஒரு மூவி ப்ராஜெக்ட்ல அசோசியேட்டட் இருக்கேன்னா 100% அது ஜென்யூனான ப்ராஜெக்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்றேன். அண்ட் பெண்களுக்கு ஆக்ட்ரஸஸ்க்கு அப்கமிங் ஆக்ட்ரஸ்ன்னு மட்டும் இல்ல, ஆக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேசிங் இது விமன் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, மென் ஆர் ஆல்சோ ஃபேசிங் செக்ஷுவல் அபியூஸ். இது செக்ஷுவல் அபியூஸ் விட இது வந்து ஒரு பவர் அபியூஸ். ஏன்னா அத்தாரிட்டியில இருக்கிறவங்க அதிகார திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான் விஷயம் இங்க. அதுதான் சார் நான் இப்போ வரைக்கும் சொன்னது. அதுக்கு பேரு நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அது காஸ்டிங் கவுச். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோட அட்வைஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட அட்வைஸ் நான் வந்து கொடுக்கறது, டோன்ட் பி டெஸ்பரேட் ஃபார் ஒர்க். ஏன்னா இது பண்ணாதான், நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த படம் வேணும் அப்படின்னா காரி துப்பிட்டு வெளியில போங்க. அந்த மாதிரி ஒரு படமே உங்களுக்கு வேண்டாம். உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இன்னொருத்தர் உங்க மேல கான்பிடன்ஸ் வச்சு உங்க திறமைய மதிச்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட். இல்லைன்னா நீங்களே சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுதான் நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மியூசிக் வீடியோ, ஒரு யூடியூப்காக நான் என்னோட ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் டன் வித் வெயிட்டிங். அண்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 கால்ஸ் இந்த மாதிரி வருது. அது நம்ம வந்து இல்லைன்னு எந்த இதுல நான் எங்கேயோ மலையாளத்துல நடக்குது எனக்கு நடக்கலன்னு நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து இது பண்ண முடியாது. ஆக்சுவலி மலையாளத்துல நான் வந்து 2 படம் தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா என்ன பாத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பர்சனலி கோத்ரூ பண்ணல. ஆனா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்த ஆக்ட்ரஸஸ் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் டாக் அபவுட் இட் அண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அங்கேயே அப்போவே அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவங்கள ஆஃப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வந்து. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மேடம் இதுக்கு முன்னாடி வரும்போது பேசிட்டு இருந்தாங்க, நம்ம விமென்குள்ள வந்து யூனிட்டி என்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ சப்போர்ட் ஈச் அதர், சப்போர்ட் விமென், விமென் ஹேவ் டு சப்போர்ட் விமென். நம்ம வந்து ஆண்கள் வந்து நமக்காக பேசுவாங்க, மென் வில் ஃபைட் ஃபார் அஸ் என்ற சிச்சுவேஷன் நமக்கு வந்து தேவையில்லை. வி கேன் ஃபைட் ஃபார் அவர் செல்ஃப். ஸோ இதுதான் எனக்கு வந்து இதை பத்தி பேசிட்டே போகலாம். பிரச்சனைகள் இருக்கு, போராடணும். நம்ம உரிமைக்காக நம்ம போராடிதான் ஆகணும். நம்ம வந்து இவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம், எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறோம். நம்ம ஒரு சானிட்டரி பேடுக்கு கூட நம்ம டாக்ஸ் கட்டுறோம். எங்கே போகுது அந்த டாக்ஸ் மணி? அதுல இருந்து நமக்கு என்ன ரிட்டர்ன்? ஒரு பாதுகாப்பு கூட நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம வந்து கேள்விகள் கேட்கணும். வேற வழியில கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். கை பிடிச்சுக்கோங்க. Okay.